வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 98ல வெளியான த ட்ரூத் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் இவங்க வேற மாதிரி மாத்தி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம மம்முட்டி இருக்காரு பாத்தீங்களா, பாதி படத்துக்கு மேலதான் என்ட்ரியை கொடுப்பாரு. சிஎம்ஏ கொன்றுவாங்க. சிஎம் கொலை பண்ணது யாரு, யாரெல்லாம் சேர்ந்து இந்த பிளான பண்ணாங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டிஎஸ்பி ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க பட்டரின்னு ஒரு நபரை பத்தி விசாரிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பாக்குறவர் போல. அந்த பட்டரிய பத்தி விசாரிச்சவரு இப்ப கெட்டப்பெல்லாம் மாத்திடுறாரு. அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு தர்மகர்த்தாவா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு. இப்ப பட்டரி அப்படின்ற அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பட்டரி கிட்ட இப்ப பொய்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, நான் ஒரு கோயிலோட தர்மகர்த்தா, அங்க நகை காணாம போயிருச்சு, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பட்டரி இருக்கார்ல, நீங்க போலீஸ் ஆபீசர்னு எனக்கு தெரியும், எதுக்காக பொய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த டிஎஸ்பியும் கொஞ்சம் சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியுது இல்ல. ஆமா, நான் போலீஸ் ஆபீசர் தான், நகை காணாம போயிருச்சு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. அதை நீங்க நேரடியா கேட்டுக்கலாமே, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி பட்டரி சொல்றாரு. இப்ப பட்டரியும் நான் பாக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் செக்லாம் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ண பட்டரி ஒரு க்ளூ கிடைக்குது, இதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியில தான் உங்களுக்கான க்ளூ கிடைக்கும், அந்த க்ளூவை தண்ணி கிட்ட நீங்க தேடி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, இதை நம்ம விஷயமா எடுத்துக்கிட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பியும் தேடிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. குளத்துக்கு பக்கத்துல, அதாவது கோயில்ல குளம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இவருக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அந்த நகையை திருடுறதுக்காக ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை இங்கதான் போட்டு போயிருக்காங்க போல. இந்த ஆயுதத்தை யாரு ரெடி பண்ணான்றதை செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொல்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இதை ரெடி பண்ணிருப்பாரு. நீ யாருக்காக ரெடி பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் அவரை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. இது மூலியமா இந்த டிஎஸ்பி இருக்கார்ல, அந்த திருடன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அந்த சாமியார் கொஞ்சம் எஃபெக்டிவானவர் அப்படின்றது இந்த டிஎஸ்பிக்கும் புரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேட்டோட சிஎம் நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட கட்சியை சேர்ந்த செக்ரட்டரி கால் பண்றாரு. அவர் பேரு குமரன் அப்படின்றது. மீட்டிங்க்கு வாங்கன்னு சிஎம் கூப்பிடுறாரு. ஆனா சிஎம் இருக்கார்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி குமரன் ஏத்துக்கிறாரு. என்னன்னு தெரியல, இப்ப சிஎம்லாம் இவங்க சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் எல்லாருமே நேர்மையா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களையும் மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இது குமரனுக்கும் பிடிக்கல, கட்சியில இருக்க மத்தவங்களுக்கும் பிடிக்கல. இத பத்திலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சிஎம் பார்க்கிறதுக்காக அன்வர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இப்ப பதவிலாம் போயிருக்கு போல. இவர் ஒரு ஊழல் வழக்கெல்லாம் மாற்ற மாதிரி இருக்கும். அப்ப சிஎம் இருக்கார்ல, நீங்களே கொஞ்சம் மாசம் கட்சியை விட்டு ஒதுங்கி இருங்க, அடுத்த எலெக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், இப்ப கேஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு, இந்த வாட்டியாவது எனக்கு சீட்டை தந்துருங்கன்ற மாதிரிலாம் அன்வர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த வாட்டி சீட்டு தரதை பத்தி நான் யோசிக்கிறேன், நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, இப்ப இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சிஎம் அன்வர் அனுப்பி விடுறாரு. இவரோட கட்சியில இவர் தான் நேர்மையா இருக்காரு. ஆனா நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே பண்ற ஊழலை பத்தி எனக்கு தெரியும், நீங்களே அதை ஸ்டாப் பண்ணிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா எல்லாரையும் பதவியை விட்டு நான் தூக்குவேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற எல்லா மினிஸ்டருக்கும் கோவம் வருது. எது பதவி விட்டு நம்மள தூக்குவாரா, நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் நீங்க சிஎம் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க சிஎம் பதவிக்கே வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே லைட்டா கோவத்தெல்லாம் வெளிக்காட்டுறாங்க. இத பத்திலாம் சிஎம் கவலையே படாம இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சிஎம் பார்க்கிறதுக்காக கட்சி செக்ரட்டரியே வந்திருக்காரு. இவரோட பேரு குமரன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தலைவரே, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி குமரன் பேசுறாரு. அதாவது இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட விடுங்கன்னு சொல்றாரு. அப்பயும் சிஎம் ஏத்துக்க மாட்டாரு. நான் நேர்மையா தான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப கட்சி சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி குமரன் மிரட்டுறாரு. நீங்க சப்போர்ட் பண்ணலனா என்ன, நான் சுயேட்சையா தனியா போய் நிப்பேன், மக்கள் என்ன ஜெயிக்க வைப்பாங்கன்னு பேசுறாரு. என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு, இது கொஞ்சம் சரியில்லையேன்ற மாதிரி குமரனும் ஆளுங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிஎம் சரிப்பட்டு வரமாட்டாரு, நம்ம வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது போல. சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல வண்டி எல்லாம் நிக்கும் போது பட்டரிய பாக்குறாரு. அதாவது ஜாதகம் ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவரை எதர்ச்சியா பாக்குறாரு. அவர் கொஞ்சம் பெரிய ஆளுன்றதுனால இவருக்கு தெரியும், அவர்கிட்ட சாதாரணமா பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு.
இன்னும் 6 மாசத்துல திரும்பி எலெக்ஷன் வரப்போதில்ல, அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் திரும்பி சிஎம்மா மாறிடுவனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பட்டரி ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாரு, மழுப்பிட்டு இருக்காரு. காரணம் இந்த சிஎம்க்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனால தான் இந்த மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. நீங்க அவ்வளவு நாள் இருப்பீங்களான்றதே சந்தேகம்ன்ற மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லிட்டாரு. சிஎம்க்கு விஷயம் புரிஞ்சிருது. ஆனா சிஎம்க்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நான் கண்டிப்பா சிஎம்மா மாறுவேன், அதை நீங்க பார்க்க தான் போறீங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப நமக்கு ஒரு பிளாட்டை காட்டுறாங்க. அந்த பிளாட்ல கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அந்த நபரை பார்க்கிறதுக்காக ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணை மர்ம பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்த மாதிரி இந்த கண்ணாடி போட்ட நபரும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அது என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பாம் வச்சு அதை வெடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி போட்ட நபர் தான் அந்த பாமை ரெடி பண்ண போறாரு போல. அந்த பாமை ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வைக்கிறது இந்த பொண்ணோட வேலை போல. எப்படி இதெல்லாம் பண்ணலாம்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பாமை செட் பண்ணி அதுக்கு பட்டன் வேணும்ல, பட்டன் இல்லாம பண்றதுக்கு வேற ஒரு ஐடியாவை வச்சிருக்காரு. அது என்னன்னா போட்டோ எடுக்கும்போது ஃபிளாஷ் வரும் பாத்தீங்களா, அந்த ஃபிளாஷ் மூலமா ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு ஐடியாவை சொல்றாரு. சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்ன்ற மாதிரி இந்த மர்ம பொண்ணும் யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப சிஎம் ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஜான் ஒரு போலீஸ் தான் அவருக்கு பாதுகாப்பு தரணும் போல. அப்ப டிஜிபி இந்த இடத்துக்கு வராரு. டிஜிபி இருக்கார்ல, சிஎம் ஓட உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி எனக்கு போன் கால் வந்தது, யாரு தகவலை கொடுத்தாங்கன்னு தெரியல, அதனால நீ ரொம்ப கவனமா பாத்துக்கணும், கூடிய இருந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஜானோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த ஜான் ரொம்பவே முக்கியமான கேரக்டர், பார்த்து வச்சுக்கோங்க. சிஎம்லாம் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதனால செக் பண்ணி தான் ஆளுங்களை உள்ள விடணும்ன்ற மாதிரி ஆளுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஒரு டிஎஸ்பியை காமிச்சாங்கல்ல, அவர் மீடியா ஆட்கள் எல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு பக்கத்துல போனோம்ல, அதனால செக் பண்ணி உள்ள விட்டுட்டு இருக்காரு. மர்ம பெண்ணும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் ஐடி கார்டெல்லாம் வாங்கி பாக்குறாரு. சரி இந்தா புடின்ற மாதிரி திரும்பி ஐடி கார்டெல்லாம் தந்துடுறாரு. சிஎம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சிஎம் ஸ்டேஜுக்கு வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. சிஎம் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது ஜானுக்கு தெரியும்ல, அதனால ஜானும் யாராவது அட்டாக் பண்றதுக்கு வராங்களான்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. சிஎம் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மர்ம பொண்ணுமே கேமராவை எடுக்கிறாங்க. இப்ப பிளாஷை கிளிக் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பிளாஷை கிளிக் பண்றாங்க. அடியில இருக்க பாம் ஆக்டிவேட் ஆயிருது போல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாம் வெடியுது. சிஎம் அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஜான் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இதை தாண்டி ஸ்டேஜ்ல இருக்க சிலருக்கு காயம்படுது, சிலர் இறந்துலாம் போயிடுறாங்க. மறுநாள் முழுக்கவே இதான் சீரியஸான நியூஸா போயிட்டு இருக்கு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக எஸ்பி மீனான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. நமக்கு ஒரு டிஎஸ்பியை காட்டுவாங்கல்ல, அவர் இவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி செயல்படுறாரு. இங்க என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, பிங்கர் பிரிண்ட் அதே மாதிரி பொருள் எது கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கேமரா கிடைக்குது, அதாவது பிளாஷ் எடுத்தாங்கல்ல அந்த கேமராவே கிடைக்குது. அதையும் இவங்க இந்த இடத்துல கலெக்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிஎம் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அவர் பட்டரிய பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சிஎம்க்கு எப்படி நடந்தது, யார் இதுக்கு காரணம்ன்றதை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. யாரு காரணம்ன்றதை என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பட்டரியும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அபசகுணமா சில விஷயங்கள் நடக்குது. பள்ளி திடீர்னு மேல இருந்து கீழே விழுது, அதே மாதிரி வித்தியாசமா கதவு அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற பட்டரி ஷாக் ஆகுறாரு. அதாவது பட்டரிக்கு கெட்டது நடக்க போதுன்னா முன்கூட்டியே காட்டும் போல. அதை நினைச்சுதான் இந்த இடத்துல வருத்தப்பட்டு இருக்காரு. எஸ்பி மீனான்றவங்க தானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த பாமை எப்படி வெடிக்க வச்சாங்கன்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் பர்சன் விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா ஃபிளாஷ் மூலமா தான் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு கேமரா கிடைச்சது இல்ல, அந்த கேமரால இருந்து வந்த ஃபிளாஷ் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கேமராவை வச்சிருந்தது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி மத்த கேமரால எடுத்தவங்களோட போட்டோஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. அப்படி அந்த போட்டோஸை பார்க்கும்போது மர்ம பொண்ணு கிட்ட தான் இந்த கேமரா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இந்த மர்ம பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போகுது. அந்த மர்ம பொண்ணு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இவங்களுக்கு கிடைக்குது. இந்த மர்ம பொண்ணு யாரு என்ன நமக்கு தெரியல, ஆனா பேசிட்டு இருக்க பொண்ணோட டீடைல் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொண்ணு மூலியமா அந்த மர்ம பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்பி மீனா சொல்றாங்க. பக்கத்துல இருக்க டிஎஸ்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த மர்ம பொண்ணு கூட பேசின பொண்ணோட பேரை நம்ம பிரியான்னு வச்சுக்கலாம். இப்ப பிரியா வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. மர்ம பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்காத, அவளுக்கு பக்கத்துல பேசிட்டு இருக்க, எப்படி தெரியாதுன்னு சொல்லுவ, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களும் உண்மையை சொல்றாங்க. அந்த மர்ம பொண்ணு கடைசி 5 நாளா இவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கா. அதாவது இவங்களோட வாடகை வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கா. இது தெரிஞ்ச இவங்க இருக்காங்கல்ல, வீட்டுக்கு போய் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டீமோட இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் தராம இந்த வீட்டுல இருந்திருப்பா.
ப்ரூஃபை வாங்கி தானே வீட்டுல வச்சிருக்கணும், எதுக்காக ப்ரூஃபை வாங்காம வீட்டுல வச்சிருந்தீங்க, அப்ப நீங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இந்த அப்பாவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அப்பா கோர்ட்டு கேஸ்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அலைய ஆரம்பிக்கிறது. இந்த கேஸ் மாச கணக்குல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த கேஸ் ரொம்ப மாசம் இழுத்துறது போல. இதுல அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ப்ரூஃப் வாங்காம இருந்தது தப்பு தான், ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு முழுசா எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணுக்கு நான் என்னமோ ஹெல்ப் பண்ண மாதிரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஐயா நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட பயங்கரமா கெஞ்சி கேக்குறாரு. ஜட்ஜுமே வேற ஆங்கிள் நீங்க கொண்டே போல இவரை வச்சே கேஸ முடிக்கலாம்னு பாக்குறீங்களா, அதுக்கெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி கோவப்படுறாரு. இங்க இருக்க எஸ்பி மீனாவை பயங்கரமா திட்டுறாரு. இதை தாண்டி டிஜிபி கிட்டயும் தனிப்பட்ட முறையில பேசுறாரு. இதுக்கப்புறம் இவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண வேணாம், எஸ்ஐடி கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா இருக்கும். சரின்ற மாதிரி டிஜிபியும் ஏத்துக்கிறாரு. உங்களால நான் பேச்சு வாங்க வேண்டி இருக்குன்ற மாதிரி டிஜிபி இந்த எஸ்பி கிட்ட கோவப்படுறாரு. எஸ்பி லேடியும் கோவமா கிளம்பி போறாங்க. இந்த கேஸ் எஸ்ஐடிக்கு போயிருச்சு பாத்தீங்களா, இத பத்தி அந்த பட்டரியோட பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டரியோட பையனுமே வந்து எஸ்ஐடி ஆபீசரா தான் இருப்பாரு. ஒருவேளை நம்ம பையனுக்கு தான் கேஸ் போக போதான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப திடீர்னு காத்தடிச்சு விளக்கெல்லாம் அணையுது. இத பாக்குற இவருமே ரொம்ப வருத்தப்படுறாரு. வரப்போற என்னோட பையனுக்கு தான் ஏதோ ஆபத்து வரப்போது போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, அண்ணனுக்கு ஆபத்து வரப்போதா அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சியுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டெல்லியில இருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பேரு பரத் அப்படின்றது. பரத் அந்த டிஎஸ்பி தான் பிக்கப் பண்றாரு. அதாவது ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி நமக்கு காட்டுவாங்க, அந்த டிஎஸ்பி தான் வீடு வரைக்கும் கூட்டு வராரு. ஓஹோ பட்டரியோட பையன் தான் இவரா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இவருமே அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. தங்கச்சி கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. நான் உடனே வேலைக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. டிஎஸ்பி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுல ஐய விட்டுருக்காங்க, டிஐ வரணும், இத கூட ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பரத் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டாரு. பரத்துக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்காக ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு நிம்மி அப்படின்றது. இந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பொண்ணு பின்னாடி கதையில நிறைய வருவாங்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சில டீடைல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் முதல்ல டிஜிபியை பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரி டிஜிபி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்க எதர்ச்சியா இந்த எஸ்பி மீனா வராங்க. எஸ்பி மீனா பக்கத்துல இருக்க டிஎஸ்பியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஸ்ஐடி ஆபீசர் வந்துட்டாராம், அவருக்காக ஃபேனு லைட்னு அவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க, அவர் என்ன கலெக்டர்ன்றதை நானும் பாக்குறேன்ற மாதிரிலாம் அவரை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தானே அந்த ஆபீசரு, ஹீரோ எதுவுமே கண்டுக்காத மாதிரி அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோவும் டிஜிபியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டிஜிபி இவரை விட பெரிய பொறுப்புல இருக்கவர் போல, இந்த கேஸை நீங்க தான் எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, சார் முன்கூட்டியே கால் வந்ததா நீங்க ஜான் கிட்ட சொன்னதா சொன்னீங்கல்ல, காலை ஒரு ஆன் பண்ணாங்களா இல்ல பென் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டிஜிபி இதுக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்பி மீனா இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க தானே இதுக்கு முன்னாடி கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஃபைல தரதுக்காக வரும்போது ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவர் லிஃப்ட்ல இருக்கும்போது தெரியாம திட்டிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பும் கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இதெல்லாம் பெருசு பண்ண மாட்டாரு. இப்ப ஜானோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டிஜிபியை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது கூட்டத்துல இறந்து போனார்ல அந்த ஜானோட ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை எதர்ச்சியா மீட் பண்றாங்க. சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு கார்ல ஏறதுக்காக நடந்துட்டு இருக்காரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது இவரோட கார் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது. இத பாக்குற அந்த டிஎஸ்பியும் இவரும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா வெடிச்சிருப்போன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த லேடி கிட்ட பேசினதுனால தான் இவங்க கார்ல ஏறாம இருந்திருப்பாங்க. கரெக்டா யாரோ பிளான் பண்ணி தான் காரை வெடிக்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. டிஜிபி ஆபீஸ்லயே இந்த விஷயம் நடந்துருச்சுல்ல, அதனால டிஜிபி செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அங்க இருக்க போலீஸ் எல்லாரையும் போட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆளுங்க கவனக்குறைவா இருந்துட்டாங்க, அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த கேஸை நீங்க எடுக்கிறதுல யாருக்கோ விருப்பம் இல்ல போல, நீங்க கண்டினியூ பண்ணனா கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க கிளம்பணும்னாலும் கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. சார் இந்த விஷயத்துக்குலாம் நான் பயந்துருவேன்னு அவங்க நினைக்கிறாங்களா? நிச்சயமா நான் பயப்பட மாட்டேன் சார். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க இருந்து போவன்ற மாதிரிலாம் தைரியமா பேசுறாரு. பையனுக்கு ஆபத்து வரப்போறதை ஏற்கனவே பட்டரி வந்து கெஸ் பண்ணார்ல, அதனால பையன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சதை நினைச்சு இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அப்பா இதை நினைச்சுலாம் நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா பேசி அப்பா அனுப்புறாரு. முதல்ல சிஎம் கொண்டிருக்காங்கன்னா மோட்டிவ்னு ஒன்று இருக்கணும்ல, மோட்டிவ் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி டீம் கிட்ட இவர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாரு. அப்பதான் இவங்களுக்கு டிஎஸ்பி மூலியமா சில தகவல் தெரிய வருது. சிஎம்க்கு எதிராகவே கூட இருந்து நிறைய பேர் குளிபறிப்பாங்க. அதாவது எப்பவுமே சிஎம் இருக்கும் போது ஆகாதவங்கன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கட்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி தான் டிஎஸ்பி சொல்றாரு. அதெல்லாம் யார் யாருன்றதை ஃபில்டர் பண்ணி நம்ம பேசணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொதுவா எல்லாரையும் பாக்குற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குமரன் கிட்ட சிஎம்க்கு எதிரின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. குமரனே பெரிய எதிரி தான், ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் வெளிக்காட்ட முடியாது இல்ல, அவருக்கு எதிரிங்கெல்லாம் யாருமே கிடையாது, எங்க கூட ரொம்ப அன்பா இருப்பாரு, நாங்களும் அவர் கூட அன்பா தான் இருப்போன்ற மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்காரு.
இவங்க விடுறதெல்லாம் கதைன்றது நம்ம ஹீரோக்கும் தெரியுது. ஹீரோவும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஹீரோவோட அசிஸ்டண்டா நிம்மின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த நிம்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள அட்டாக் பண்றதுக்காக 2-3 ஆளுங்க வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மிக்கு பயங்கரமா பயம் வருது. தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ எதிர வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, துரத்துனவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அவங்களை அனுப்பி விடுறாரு. நீ கொஞ்ச நாள் என் வீட்லயே தங்கிக்கோன்னு சொல்றாரு. ஏன்னா தனியா இருக்கிறதுனால பிரச்சனை வருது இல்ல, அதனால இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவரோட தங்கச்சி ரூம்ல இடம் இருக்கு பாத்தீங்களா, என் கூடயே வந்து படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரோட தங்கச்சியும் கூட்டு போறாங்க. அந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் ஃபைல் எல்லாம் தந்திருக்கணும், ஆனா இந்நேரம் வரைக்கும் ஃபைல தராம இருக்காங்க. இத பத்தி அந்த டிஎஸ்பி சொல்றாரு. இன்னும் ஃபைல தரலையான்ற மாதிரி டென்ஷன் ஆன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இன்னும் ஃபைல தராம இருக்கீங்கன்னு கோவமா பேசுறாரு. இவங்களுமே சாரி சொல்லி ஃபைல எடுத்து தராங்க. இப்ப இவருமே மீனாவை திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. மீனா ஒரு கேஸ கூட உருப்படியா முடிச்சது இல்ல போல, கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஆசைப்படுவாங்க போல. அதெல்லாம் இவர் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்படி பேசுறாருன்ற மாதிரி மீனா கோவப்படுறாங்க. இப்ப டிஜிபி இருக்கார்ல, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நான் வேற ஆங்கிள் போக போறேன் சார், எதுக்காக அந்த பொண்ணையே நம்ம ஃபாலோ பண்ணோம், அந்த பொண்ணு இத்தனை மாசம் கிடைக்கல, இப்ப மட்டும் கிடைச்சிருவாளா, அதனால வேற சில ஆங்கிள்லயும் இந்த கேஸை கொண்டு போலான்னு இருக்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மீனா இருக்காங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க பாப்போன்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் டைம் தாங்க சார், அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் டிஜிபி கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டீமோட சேர்ந்த மாதிரி தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. சிஎம்க்கு ஆகாதவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு பிளான போடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் ஆபீசர்னு எல்லாருக்குமே தெரியும். இவரோட டீமை சேர்ந்தவங்கள நிறைய பேருக்கு தெரியாது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கப்புள் மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது அந்த மினிஸ்டருங்களாம் எங்க போவாங்களோ அங்க இருக்க ஆளுங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த மினிஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த மினிஸ்டர் என்ன பண்ணாரு, யாருக்கெல்லாம் சிஎம் கூட பிரச்சனைன்றதெல்லாம் இன்டைரக்டா இவங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிஎம் என்ன பண்றான் பாருன்ற மாதிரி ஒரு மினிஸ்டர் குடிபோதையில உளறி இருக்காரு போல, அந்த மினிஸ்டரை தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அந்த மினிஸ்டரை தூக்கிடுறாங்க. நீங்க தான் சிஎம் மேல ரொம்ப கோவத்துல இருந்திருக்கீங்க, நீங்க தான் பிளான் பண்ணி கதையை முடிச்சிருக்கீங்க, ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. சார் நான் மட்டும் கோவத்துல இல்ல, சிஎம் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால நிறைய பேர் கோவத்துல இருந்தாங்க, அதுல யாராவது கூட பண்ணிருக்கலாம், நீங்க என்னெல்லாம் லாக் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்ற மாதிரி இவர் பேசுறாரு. சரி வேற யாரெல்லாம் கோவமா இருந்தாங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப வேற 2-3 மினிஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அவங்களையும் லாக் பண்ணி இந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த மாதிரி வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. அந்த மினிஸ்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வருது. சரி இவர் இல்ல, அடுத்த மினிஸ்டருக்கு நம்ம போவோம்ன்ற மாதிரி அடுத்த மினிஸ்டரை தேடி பாக்குறாங்க. ஆனா அடுத்த மினிஸ்டர் தேடுறது தெரிஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சார் எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல, அந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மீனா மேடத்தோட சொந்தக்காரர் தான், மீனா மேடத்தோட வீட்டுல ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்ப வீட்டுல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவருமே வீட்டுக்கிட்ட எல்லாரையும் கூட்டு வந்துடுறாரு. மீனாவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காதீங்க, உங்களோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம், உங்க அங்கிள் மேல நாங்க சந்தேகப்படுறோம், விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க பண்ணீங்களா இல்லையான்றதை நாங்க செக் பண்றோம்ன்ற மாதிரி இவரும் உள்ள செக் பண்றதுக்காக போறாரு. இவங்க முதல்ல அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி செக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இவங்களுக்குள்ள கிளாஷ் இருக்குல்ல, அதனால ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முறைச்சிட்டுலாம் இருக்காங்க. ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்கள செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுல யாருமே இல்லைன்றது தெரிஞ்சிருது. இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கோவமா கேக்குறாங்க. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நானே என்னோட அங்கிளை பார்த்தா உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் ஒரு இடத்துல தப்பிக்கிறதுக்கு பார்க்கும்போது இவங்களே அந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க அங்கிளை இவங்களே லாக் பண்ணி ஹீரோ கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. நான் நேர்மையா தான் என்னோட வேலையில இருப்பேன், ஏமாத்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேன், என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே கூட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அங்கிளை இவங்க ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள்மே சில உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சிஎம் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால ஒரு 3-4 பேர் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த 3-4 பேருக்கு கொல்லணும்ன்ற எண்ணம் இருக்கும், ஆனா கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்காது. அன்வர்னு ஒருத்தர் கிட்ட காசை தந்து நம்ம காலி பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அன்வரும் ஒரு மினிஸ்டர் தான், அவர்கிட்ட காசை தந்ததா சொல்றாங்க. அன்வர் யாரு என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ டிஜிபி மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அன்வர் தான் இப்படி பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்வரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அன்வரை பார்க்கறதுக்காக டீமோட வந்துடுறாரு. அன்வர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊழல் பண்ணி கொஞ்ச நாள் தள்ளி இருந்தாரு, அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி பதவி தாங்கன்னு சிஎம் கிட்ட ஸ்டார்டிங் ஒருத்தர் பேசினார்ல, அவர் தான் அன்வரா இருப்பாரு. அன்வர் நிறைய பேர்கிட்ட நீங்க காசு வாங்கியிருக்கீங்க, சிஎம் மேல நீங்க கோபமா இருக்கிறதுனால தான் காசு தந்திருக்காங்க, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சிஎம்க்கும் எனக்கும் காம்ப்ரமைஸ் ஏற்பட்டுருச்சு, நான் ஊழல் பண்ணதுனால ஒதுக்கி வச்சாரு, ஆனா திரும்பி எனக்கு பதவியை தரேன்னு சொன்னாரு, நாங்க காம்ப்ரமைஸா போயிட்டோம். ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியாம என் மூலியமா சிஎம் கதையை முடிக்கலாம்னு நிறைய காசு தந்தாங்க,
அந்த காசை கட்சியோட வளர்ச்சிக்காக தான் நான் யூஸ் பண்ணேன் சார், நான்லாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சிஎம் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாருமே இவருக்கு கால் பண்ணி சொன்னதை பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க காசை திரும்பி தராம இருக்கணும்னா நம்ம பண்ண மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி இவர் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. மத்தபடி சிஎம் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார். அவங்க காசை திரும்பி அவங்களுக்கு தராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தேன் சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றதை ஹீரோவால நம்ப முடியல, யார் சொல்றதையும் ஹீரோவால நம்ப முடியல. சரி, நம்ம வேற ஆங்கிள் விசாரிப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு மர்ம பொண்ணை ரொம்ப நாளா கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா? அந்த மர்ம பொண்ணோட போட்டோவை ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பார்க்கும்போது அது பொண்ணு மாதிரியே தெரியல, ஏதோ பையன் மாதிரி தெரியுது. பையன் தான் பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஸ்பாட்ல கேமரால சில ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அந்த மர்ம பொண்ணு ஒரு 5 நாள் மட்டும் ஒரு இடத்துல தங்குனாங்க பாத்தீங்களா? அங்கேயும் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க, டீடைலா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே டீடைலா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அது பெண்ணோட கைரேகை மாதிரி இல்ல, ஆணோட கைரேகை மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சோ ஒரு ஆண் தான் பெண் வேஷம் போட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். நம்ம ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்கோம், ஆனா நம்ம தேட வேண்டியது ஒரு ஆணை. இந்த வேஷத்துல இருக்கவன் ஆணா இருந்தா எப்படி இருப்பான்றத கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த சமயம் அப்பாவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது பட்டரின்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப அவருக்கு தோன்றதெல்லாம் வரையலான்ற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த சைடு டீம் ரெடி பண்றதை காட்டுறாங்க, இந்த சைடு அப்பா வரையறத மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. டீம் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வந்து பையனா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி வரையும் போது ஒரு உருவம் கிடைக்குது பாத்தீங்களா? அதே உருவத்தை தான் இந்த இடத்துல அப்பா வரைஞ்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த நிம்மின்ற பொண்ணு பாக்குறாங்க, பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அந்த போட்டோ கூட அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. அதாவது அப்பாவோட கனவுலயே அந்த கில்லரோட ஃபேஸ் வந்திருக்கு போல. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு தெரியல. அப்பவும் அதே மாதிரி தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிம்மி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சம்பந்தப்பட்டவனோட போட்டோ கிடைச்சிருச்சுல, இந்த போட்டோ மூலியமா அவனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி விளம்பரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் கான்டாக்ட் பண்ண மாட்டான், ஆனா அவனுக்கு தெரிஞ்ச யாராவது நம்மள கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சொன்ன மாதிரியே விளம்பரத்தெல்லாம் தந்துடுறாங்க. அந்த விளம்பரத்தை சம்பந்தப்பட்ட அந்த கில்லரே பாத்துறான். அந்த கில்லரோட பேரு போஸ் அப்படின்றது. அந்த போஸும் நம்ம பெண் இல்ல ஆணுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல லைட்டா பயந்துட்டு இருக்காரு. அந்த விளம்பரத்தை வேற ஒரு பெரியவர் பாக்குறாரு. அந்த பெரியவருக்கு போஸ தெரியும் போல. இந்த பையன் உயிரோட தானே இருக்கான், இவனை எதுக்காக இறந்து போயிட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதனால இந்த நியூஸ் பேப்பருக்கு கால் பண்ணி தப்பாலாம் நியூஸ போடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன பெரியவரை பார்க்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பெரியவர்கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என் பேரனோட ஃப்ரெண்டா தான் அவன் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உங்க பேரை எங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. என் பேரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கான், அங்க போகும்போது தான் இவனையும் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த போஸையும் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பெரியவரோட பேரன் ஒரு இடத்துல தங்குறதா சொல்றாருல, அந்த இடத்துக்கு போனோம், பேரனை அமுக்குனா அந்த போஸ் அமைக்கிடலான்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கதானே அந்த போஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு, கவனமா தான் உள்ள போனோன்ற மாதிரி இவங்க கவனமா தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. வீட்டுல யாருமே இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அவன் இல்லவே இல்ல, என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கடைசியா வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அந்த போஸ்ட்ல பார்த்தா இவனோட அட்ரஸ் எங்களுக்கு கிடைச்சது, இவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான், யாராவது கூட்டு போறதுக்கு வாங்கன்ற மாதிரி தான் போஸ்ட போட்டிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இவன் இருக்கான்றது தெரிஞ்சிருச்சுல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓவரா ட்ரக் எடுத்தா ரீஹாப் சென்டர்ல லாக் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுமே போஸ பத்திலாம் அவன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவன் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி போங்க போங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவோட டீம்ல நிம்மின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் நைட் நேரத்துல இவனை பாக்குறதுக்காக வராங்க. என்னதான் நான் போலீஸா இருந்தாலும் போஸோட ஃப்ரெண்டு, போஸ் உன்னை கூட்டு வர சொல்லியிருக்காரு, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி நிம்மி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவனை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பேசுறாங்க. இவனுமே இப்ப நார்மலா பேசுறான், சீக்கிரமா என்ன கூட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் யாருன்றதை உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் அந்த மர்ம பொண்ணை கண்ணாடி போட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள விட்டான்ல, அவன் இவனா தான் இருப்பான். இப்ப இவங்க கூட கிளம்பலாம்னு நினைக்கும் போது டீம் எல்லாருமே வந்துடுறாங்க. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப மென்டலா பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கும் போஸுக்கும் என்ன பழக்கம்ன்றதை இவன் சொல்றான். ரெண்டு பேருமே ரூம்மேட்டா இருப்பாங்க. போஸ பத்தி இவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. அவன் கூட சேர்ந்து ட்ரக் அடிக்டா இவன் மாறி இருப்பான். ட்ரக்குக்காக அவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் ஸ்டார்டிங் பாமெல்லாம் ரெடி பண்ணி தந்தேன், ஆனா அதை வச்சு சிஎம் கொல்லுவான்றதெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இப்ப போஸ் எங்க இருக்கான் உனக்கு நிச்சயமா தெரியும், இடத்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருமே ஒரு இடத்த சொல்லிடுறாரு. அந்த இடத்துல போய் போஸ் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. இங்கதான் இருப்பான், கவனமா போனோன்ற மாதிரி இவங்க கவனமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. போஸ வேற யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க போல. இவனை நம்ம பிடிக்கிறதுக்குள்ள யாரோ காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? அப்ப இவனை வேற யாரோ செய்ய வச்சிருக்காங்கன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. மேற்கொண்டு ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு நேரம் போலீஸ் கெட்டப்ல 2 பேர் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க உண்மையான போலீஸ் இல்ல, ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா சுதார்ச்ச ஹீரோ இருக்கார்ல, தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டையோட முடிவுல ஒருத்தன் தப்பிச்சு ஓடிடுறான், ஆனா இன்னொருத்தன் மாட்டிக்கிறான். இப்ப அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவன் என்ன சொல்றானா, இறந்து போன போஸோட ஃப்ரெண்டு தான் நானு, போஸ கொலை பண்ணது நீ தானே எனக்கு தெரியும், அதனால தான் சாவடிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றான். ஆனா இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ, நீ போஸோட ஃப்ரெண்டா, சரி இந்த போட்டோல போஸ் எங்க இருக்கான்னு காட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு 4-5 போட்டோவை வைக்கிறாங்க. அதுல போஸ் யாருன்றதே இவனுக்கு தெரியல. யாரு போஸ்னே தெரியல. நீ போஸோட ஃப்ரெண்டாடா, யார் சொல்லிட்டா என்ன கொல்றதுக்காக வந்த, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் அடிச்சிட்டு இருக்காரு. யார் சொல்லி ஹீரோவை கொல்றதுக்காக வந்தான்றதை இவன் சொல்லிடுறான். ஆனா நமக்கு அந்த விஷயத்தை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது மூலியமா யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு போல. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா மினிஸ்டர்ஸும் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. குற்றவாளியை சொல்றதுக்காக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் இந்த கேஸை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே சிஎம் யாரு கொன்னாங்கன்ற மாதிரி தான் இந்த கேஸை விசாரணை பண்ணோம். ஆனா சிஎம் கொல்றதுக்காக மட்டும் இது நடக்கல, கூட இருந்த அந்த ஜானை கொல்றதுக்காகவும் இது நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் தெரியுமா இருக்கா, இந்த அன்வர் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஸ்டார்டிங் சிஎம் பார்த்து பேசுறதுக்காக அன்வர்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்றாரு. ஒருவேளை ஜான் டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஜான் சாவறதுக்கு முன்னாடி என்ன கேஸை தெரியுமா விசாரிச்சிருப்பாரு, இந்த அன்வர் சில ஊழல் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கேஸை பத்தி தான் விசாரிச்சிருப்பாரு. அதனால தான் அன்வரை கொஞ்ச நாள் சிஎம் ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் அன்வர் பேசுறதுக்காக வரும்போது சிஎம் இந்த வாட்டி நான் உனக்கு பதவி தரேன்னு சொன்னார்ல, உண்மையில அப்படி சொல்லிருக்க மாட்டாரு, இந்த வாட்டியே உனக்கு தர முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இதனால தான் அன்வர் இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாரு. ஜானோட கதையும் முடிக்கணும், அப்பதான் கேஸை விட்டு நம்ம வெளியே வர முடியும், அதே மாதிரி சிஎம் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. என்ன சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை தானே அப்படின்ற மாதிரி அன்வரை பார்த்து இவர் கேட்டுட்டு இருக்காரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அன்வர் மட்டும் இந்த விஷயத்த தனியா பண்ணல, வேற ஒருத்தரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காரு. என்ன அன்வர் நான் சொல்றது சரிதானன்ற மாதிரி கேக்குறாரு. அன்வர் இருக்கார்ல, நான் மட்டும் தான் பண்ணேன், நீங்க சொல்ற மாதிரி வேற யாரும் என் கூட சேர்ந்து செயல்படலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல சேர்ந்து செயல்பட்டாங்கன்றது எனக்கு தெரியும், அது யாருன்றதையும் நானே சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லாருமே யாருன்ற மாதிரி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த டிஜிபி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நானா என்ன சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி டிஜிபி கோவப்படுறாரு. அப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ இந்த கேஸுக்கு வந்தது டிஜிபிக்கு தான் பிடிக்காம இருந்திருக்கும். ஸ்டார்டிங் டிஜிபி ஆபீஸ்ல கார் வெடிச்சது பாத்தீங்களா, அதை பண்ணதே டிஜிபியா தான் இருப்பாரு. இதை தாண்டி ஹீரோவை கொண்டதுக்காக வேற ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் கூட ஏதோ சொன்ன மாதிரி காமிச்சாங்க, நமக்கு காட்டாம இருந்தாங்கல்ல, அவன் டிஜிபியோட பேரை தான் சொல்லியிருப்பான். நீ சிஎம் பக்கத்திலேயே இருன்ற மாதிரி ஜானை இவர் தான் இருக்க வச்சாரு, மிரட்டல் கால் வந்ததுன்ற மாதிரி தான் இருக்க வச்சிருப்பாரு. உண்மையில அந்த மாதிரி மிரட்டல் கால் வரவே இல்லை. ஏன்னா அந்த நாள் இந்த டிஜிபிக்கு கால் வந்திருக்கான்னு ஹீரோ செக் பண்ணும்போது காலே வந்திருக்காது. இருந்தாலுமே ஜானியை சேர்த்து முடிக்கணும்ன்றதுக்காக தான் ஜானியை சிஎம்க்கு பக்கத்துல நிக்க வச்சிருப்பாரு. ஒரே கல்லுல 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா கால் வந்ததா சொன்னீங்கல்ல, ஆண் கால் பண்ணாங்களா பெண் கால் பண்ணாங்களான்னு ஹீரோ கேட்கும் போது இவர் கொஞ்சம் தடுமாறி இருப்பாரு. அப்பயே ஹீரோக்கு டிஜிபி மேல டவுட் வந்திருக்கும். டிஜிபியே இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்றதை தெரிஞ்சுதான் விசாரணையே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்பயே இந்த டிஜிபி மழுப்புறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீங்க மழுப்ப முடியாது, அந்த போஸ் கிட்ட நீங்க பேசின எவிடன்ஸ் கூட இருக்கு, கால் லாக் கூட இருக்குன்ற மாதிரி கால் லாக் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காரு. சோ டிஜிபியும் அந்த அன்வரும் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. நமக்கு குமரன் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருப்பாங்க. இதை தாண்டி நிறைய பேர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க வச்சிருப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஹீரோ இந்த கேஸுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இப்ப திரும்பி டெல்லிக்கு போனோம்ல, இவரோட தங்கச்சி கிட்டயும் அப்பா கிட்டயும் இதை தாண்டி அந்த டிஎஸ்பி கூடியே இருந்தார்ல, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு டீமோட இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.